ஈசனை கூறி ஐயப்பெரிய வரங்களை பெற வேண்டும் என்றால் பூஜைக்கு தனித்து பொருளை கொண்டு வா. ஓடிவா. உன் பக்திக்கு வச்சினேன். நீ யாரை கொண்டு தவறு செய்கிறாயோ அந்த முக்கள் பார்த்த பருமோள் ஆகாய மார்க்கமாக ஜோதி வடிவாக காட்சிக்கு கண்பிடித்துப்பார். நானும் அந்த ஈசனை கூறி ஐயப்பெரிய வரங்களை பெற வேண்டும் என்ற தவத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என் தவத்தை யாராவது தடுத்தால் அவள் சிரமத்தை தன் மண்ணில் வந்து விடும். இப்போது தடுத்து விட்டு ஓடிவிடு. பக்தா, உன் தவத்தை கடுக்க ஒதுக்க நினைக்காது. உண்மையிலே நீ வணங்கக்கூடிய அந்த முக்கர் படத்தை பருமோள் வந்துக்கிறே கண்பிடித்துப்பார். நிச்சயமாக சத்தியமாக மனதோடு வணங்கினேன். மழை என்று பாராமல், வெயில் என்று பாராமல், கொட்ட பணி என்று பாராமல் அவனே அவனே என்பது மனதோடு சிவனே சிவன் என்று துதித்தான். காரணம் என்ன தெரியுமா? இதற்காக பக்தா, எத்தனை நாட்களை என்னை கூட தவசிகளை உனக்கு யாது வர வேண்டும்? எனக்கு எப்படியாப்பட்ட வரம் தெரியுமா? எப்பேற்பட்ட வரம்? சாதே போவா. ஒண்ணுமே புரியவில்லையே. ஓ, கடகண்டாசூரா, இந்த புவியிலே பிறந்தவன் எவனாக ஒருவன் இருந்தாலும் இறப்பு என்பது நிச்சயம். அதனால் உனக்கு சாகாவரம் தர முடியாது. அதை விடுத்து வேறு ஏதாவது தருகிறேன். இந்த புவிதனில் மனிதனாக பிறந்து விட்டால் என்றாவது ஒரு நாள் இறந்தே ஆகணும். உண்மைதான். கடகண்டாசூரா, மாயாஜாலம், மந்திரஜாலம், இந்திரஜாலம், கூடுவிட்டு கூடுபார் தன்மை, மோடி வைப்பது, மோடி வைப்பது, அனைத்து வித்தங்களும் உங்களுக்கு தர வேண்டும். அவ்வளவுதானே? இதோ அளிக்கிறேன், பெற்றுக்கொள். ஓ நமச்சிவாய நமக. ஓடி வந்த கைலாயம் அவர் கோரிய பிரகாரம் ஈசனை வணங்கினோம். ஆகிய வரங்களை பெற்று பெற்றேன். நான் வாங்கிய வரமாது பலிதமாக வேண்டும் என்றால், நான் வாங்கிய வரம் சோயத்தை பார்க்க வேண்டும் என்றால், என் தாயதோலை கருவர்த்தவர்கள் யார்? அந்த தேவருக்கெல்லாம் தலைவர் தேவ சந்திக்க வேண்டும். ரோமம் இல்லாத பட்ட பையன், பெண்களை நடனம் ஆரம்பித்து பார்க்கக்கூடிய வேடுபையன், அவனை இப்போது நான் சந்திக்க வேண்டும். என் தாயதோலை எப்படி கருவறுத்தானோ அதே போல் நான் கருவறுக்க வேண்டும். இப்போது செல்ல வேண்டும்.